சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றும் பல தகவல்களுடன் வந்திருக்கின்றோம். பழமையாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளின் வளைகுடா யுத்தம் சம்பந்தமான பல்வேறு பிந்திய தகவல்களுடன் வந்திருக்கின்றோம். எனவே மிகவும் சுவாரஸ்யமான தகவல்களுடன் வந்திருக்கின்றோம். உண்மையில் சில விஷயங்கள் கவலை தரக்கூடிய விஷயங்கள். இப்படி ஒரு வல்லரசு நாடு இன்னொரு நாட்டை செய்கின்ற ஒரு அவலம், ஒரு அநியாயம், ஒரு அக்கிரமங்களைத்தான் நான் இந்த காணொலியில் கூற வந்திருக்கின்றேன். எனவே வர்த்தக மையங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஈரானுடைய வர்த்தக மையங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் கூட்டிச் சேர்ந்து மிலேச்சத்தனமான தாக்குதல்களை நேற்றைய இரவு நடத்தியிருக்கின்றது. எனவே ஈரானுடைய எண்ணெய் குதங்கள் பல எரிந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக ஈரானுடைய வளிமண்டலம் மிகவும் மோசமான புகைமூட்டங்களால் காணப்படுகின்றது. இதன் காரணமாக எதிர்காலத்தில் மழை வீழ்ச்சி பெய்கின்ற போது அசிட் மழை பெய்யுமோ என்று சொல்லி அச்சப்படுகின்ற நிலைக்கு அந்த ஈரானுடைய சுற்றுச்சூழலை மிக மோசமாக நச்சுச்சூழலாக மாற்றியிருக்கின்றது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய இந்த மிலேச்சத்தனமான நடவடிக்கைகளை உடனே நிறுத்த வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாக காணப்படுகின்றது. இதற்கு பிறகு ஈரான் செய்வது சரியாகத்தான் இருக்கின்றது. இதற்கு பிறகு அரபு நாடுகளில் இருக்கின்ற இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் குதங்கள் மீது அரபு நாடுகள் மீது மிக மோசமான ஏவுகணைகளையும் ஆளில்லாத விமானங்களையும் வைத்துக்கொண்டு ஈரான் தாக்கியிருக்கின்றது. இதன் காரணமாக பல்வேறு நாடுகளில் அரபு நாடுகளில் எண்ணெய் குதங்கள் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது. இந்த எண்ணெய் குதங்களை இருந்து வருகின்ற எண்ணெய்களை ஏற்றிச் செல்கின்ற அமெரிக்காவுடைய டேங்கர்கள் உடனடியாக இழுத்துச் செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இப்பொழுது அமெரிக்கா பதிலுக்கு பதில் உடனுக்குடன் தான் அவர்கள் செய்கின்றார்கள். எனவே இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. தற்பொழுது உடனடியாக இஸ்ரேலை அமெரிக்கா கண்டித்திருக்கின்றது. இடையப்பா, நீ போய் அங்கே பெட்ரோல் டீசல் அந்த குதங்களை தாக்குகின்ற போது அவங்கள் அரபு நாடுகள் இருக்கின்ற எங்கட குதங்களை தாக்குகின்றார்கள். எனவே நீ உடனடியாக இப்படியான வேலையை செய்யாத, பொருளாதார மையங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ளாது என்று சொல்லி சாடியாக சொல்லியிருக்கின்றது. எனவே இது எந்த அளவுக்கு இரண்டு பேற்ற மண்டையிலும் ஏறுதோ என்று தெரியாது. ஏனென்று சொன்னால் அரபு நாடுகளினுடைய இந்த இஸ்ரேல் நாட்டினுடைய தலைவர் நெத்தன்யாவுக்கும் அமெரிக்காவுடைய நாட்டுத் தலைவர் ட்ரம்புக்கும் ஏற்கனவே மூளை பிசகாகிய அவர்களுடைய நிலை தான் காணப்படுகின்றது. காலமே ஒரு கதை சொல்வார்கள், மத்தியானம் ஒரு கதை சொல்வார்கள், போர் நடக்குது என்று சொல்வார்கள், போர் நடக்கவில்லை என்று சொல்வார்கள், போர் முடிவுக்கு வந்தது என்று சொல்வார்கள், போர் தொடர்கின்றது என்று சொல்வார்கள். எனவே இது தங்களுக்கே இவர்கள் என்ன செய்கிறோம் இது செய்கிறோம் என்று சொல்லி இவருக்கு விளங்குதோ என்பது கூட தற்பொழுது இராணுவ ஆய்வாளர்களால் சந்தேகப்படக்கூடிய ஒரு கருத்தாக காணப்படுகின்றது. இஸ்ரேல் இலக்குகள் மீது லெபனான் மற்றும் ஈரான் நாடுகள் என்பன கூட்டு சேர்ந்து தாக்குகின்றது. எனவே தற்பொழுது இந்த இஸ்ரேல் நாடு மிகவும் இக்கட்டான நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் நாடு ஏன் நாங்கள் இந்த மண்ணில் வந்து பிறந்தோம் என்கின்ற அந்த நிலைக்கு மாறி இருக்கின்றது. எனவே அநியாயம் செய்கின்றவர்களுக்கு நீண்ட காலம் கடவுள் அந்த அநியாயத்தை செய்ய விடமாட்டார். எனவே அந்த நிலை தான் இப்போது இஸ்ரேலுக்கு வந்திருக்கின்றது. தற்பொழுது இஸ்ரேல் நாட்டுக்கு அருகில் இருக்கின்ற இந்த லெபனான் என்ற நாட்டில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் மிக மோசமாக தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலை. நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய காணொலி ஒன்றில் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இஸ்ரேல் நாட்டில் இருக்கின்ற விண்வெளித்தளம், அந்த விண்வெளித்தளத்தினுடைய ரேடார்களை அழித்திருக்கின்றார்கள் இந்த ஹிஸ்புல்லாக்கள். இதே வேளையில் ஹிஸ்புல்லாக்கள் ஏவுகணைகளை அடித்து கொண்டிருக்கின்ற போது இஸ்ரேலினுடைய கவனம் ஹிஸ்புல்லாக்களில் மூழ்கி இருக்கின்ற போது ஈரான் தன்னுடைய அதிபயங்கரமான தாக்குதலையும் விலை கூடிய ட்ரோன்களையும் மிசைல்களையும் உடனடியாக அனுப்பும். அப்பொழுது அந்த மிசைல்கள், ட்ரோன்கள் என்பன இஸ்ரேலினுடைய அந்த தாக்குதலுக்கு, அதாவது இடைமறித்து தாக்குகின்ற அந்த தாக்குதலிலிருந்து அவை தப்பித்து நேரடியாக இலக்குகளை தாக்குகின்றது. இந்த தாக்குதலில் அருங்காட்சியகங்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு அருங்காட்சியகங்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா படைகளால் தாக்கப்பட்டிருக்கின்றது. யுனெஸ்கோ என்ற நிறுவனத்தால் பேணி பாதுகாக்கப்படுகின்ற உலகத்தினுடைய அரும்பெரும் காட்சியகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சில இடத்துல உண்மையில் யுத்தம் நடக்கின்ற போது அந்த இடங்களில் குண்டுகளை வீசக்கூடாது. அது அனைத்துலக சட்டங்களை மதிக்க வேண்டும். ஆனால் அமெரிக்காவோ இஸ்ரேலோ இந்த சட்டங்களை மதிக்காமல் ஈரானில் இருக்கின்ற மிக பழமையான கோவில்கள் மற்றும் கட்டடங்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் மீது அன்மூடித்தனமாக தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர்.
செய்திருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய ஒரு போர்க்குற்றமாக காணப்படுகின்றது. இதே வேளையில் போர் தொடங்கிய கடந்த 28ஆம் தேதி ஈரானில் இருக்கின்ற தெஹ்ரானில் இருக்கின்ற ஒரு பாடசாலை மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் காரணமாக 168 இளம் சிறுமிகள், மிக குறைந்த 6 வயதுக்கும் 12 வயதுக்கும் இடைப்பட்ட மிக குறைந்த வயதுடைய சிறுமிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இது 2வது போர்க்குற்றமாக அமெரிக்கா செய்திருக்கின்றது. எனவே அமெரிக்கா போர்க்குற்றத்துக்கு மேலே போர்க்குற்றம் செய்திருக்கின்றது. ஆனால் இவை அனைத்தும் புஷ்வானங்களாகத்தான் போகும். இவற்றை விசாரிக்க யுஎன்ஏ என்பது தலைப்பட மாட்டாது. யுஎன்ஏ என்பது அமெரிக்காவுடைய பால்படியாகத்தான் செயற்படுகின்றது. அதனால்தான் பல்வேறு ஆய்வாளர்களும் இந்த யுஎன்ஏயை முதல் கலைக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை என்பது இந்த மேற்குலக நாடுகளினுடைய பால்படிகளாகவும் அவர்களுக்கு சொதிவடிப்பவர்களாகவும் அவர்களுடைய பாலி வைப்பவர்களாகவும் தான் இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் அதிகாரமற்றவர்களாக இருக்கின்றார்கள். 2ஆம் உலக யுத்தத்திற்கு பிறகு உலகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை முன்கூட்டியே தடுத்து நிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஐக்கிய நாடுகள் சபை. ஆனால் இவைகள் தான் தற்பொழுது இந்த பிரச்சனைகளை வளர்ப்பது போன்ற நிலைமையில் காணப்படுகின்றது. எனவே யுஎன்ஏ என்பன மேற்கு நாடுகளினதும் அமெரிக்கா நாடுகளினதும் செம்பு தூக்கிகளாகத்தான் காணப்படுகின்றது. எனவே தற்பொழுது இந்த உலக ஒழுங்கு மாறிவிட்டதாக காணப்படுகின்றது. உலகத்தின் ஒழுங்கு என்பது முன்னிய காலத்திலிருந்து தற்பொழுது மாறிவிட்டது. மனிதர்களை மதிக்கின்ற தன்மை குறைந்துவிட்டது. ஒரு நாட்டின் மீது படை தொடுக்க வேண்டுமாயின் அந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள், அந்த நாட்டினுடைய பாராளுமன்றங்களுடைய அனுமதி பெறப்பட வேண்டும். ஆனால் ட்ரம்ப் இந்த முறை பாராளுமன்ற அனுமதிகளையோ அல்லது நீதிமன்ற கருத்துக்களையோ செவிசாய்க்காது. ஏன் இந்த ட்ரம்பிற்கு உதவி செய்கின்ற கூட்டாளி நாடுகளுடைய கருத்துக்களை கூட செவிசாய்க்காது. தான் தோன்றித்தனமாக ஒரு திட்டமிடல் இல்லாத, பின்விளைவுகளை பற்றி யோசிக்காத, கண்முன் தெரியாத ஒரு பைத்தியக்காரத்தனமான தாக்குதலை ஈரான் மீது மேற்கொண்டு இப்பொழுது அந்த விட்ட காலை பின்னுக்கு இழுக்க முடியாமல் ஆப்பிளுத்த உறங்கு மாதிரி அமெரிக்கா ஜனாதிபதியும் இஸ்ரேல் நாட்டு பிரதமரும் நெத்தன்யாவும் சிக்கியிருப்பது உண்மையில் பரிதாபத்துக்குரியதாக காணப்படுகின்றது. இவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றார்கள். இந்த ஈரான் நாட்டின் மீது இந்த போரை நிறுத்துங்கள் என்று சொல்லி ஐயோ தாங்க முடியாது, அந்த அளவுக்கு ஈரான் கண்மண் தெரியாமல் அடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த ஈரான் நாடு 8 வருடங்கள் ஈராக் நாட்டினுடன் மேற்கொண்ட அந்த போர் யுத்தத்தின் காரணமாக நிறைய அனுபவங்கள் இவர்களுக்கு இருக்கின்றது. எனவே எப்படி எதிரியை எவ்வாறு வைத்து தாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கான அந்த சிந்தனை, அந்த போர் சம்பந்தமான அனுபவங்கள் இருக்கின்றது. 8 வருட அனுபவங்கள். இதைவிட கடந்த 40 வருடங்களாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய அட்டூழியங்களுக்கு எதிராக தாங்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறான ஆயுதங்களை எவ்வாறு உற்பத்தி செய்ய வேண்டும், ஆயுதங்களை எவ்வாறு பதுக்க வேண்டும் என்ற அந்த திட்டமிடல்களை சச்சிதமாக மேற்கொண்டு 20 வருடங்களாக காத்திருந்து தற்பொழுது இந்த போரை தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கு கையுக்கு கிடைத்ததை இவர்கள் நழுவ விட மாட்டார்கள் என்பதுதான் அனைத்து ஆய்வாளர்களுடைய கருத்தாக காணப்படுகின்றது. இருந்தபோதும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுடைய செயற்பாடுகள் இந்த உலகத்தில் அறம் செத்து போன மாதிரியும் நீதி நியாயங்கள் அழிந்த மாதிரியுமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே யுஎஸ்ஏயினுடைய கூட்டாளி நாடுகளான கனடா, பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் கூட இந்த யுத்தத்தை நீங்கள் தொடங்க வேண்டாம், ஆனால் நீங்கள் விரட்டி கொண்டு நில்லுங்கள், விமானம் தாங்கி கப்பல்களை கொண்டே நீங்கள் அங்கே சுற்று கடற்கரையில் நிறுத்துங்கள், இராணுவத்தை குவியுங்கள், ஆனால் நீங்கள் போரை தொடங்கி விட்டுறாதுங்கள், ஈரானை விரட்டி கொண்டிருங்கள் தான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இவருடைய மண்டையை, இந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதியினுடைய மண்டையை இஸ்ரேல் பிரதமர் கழுவித்தான். இஸ்ரேலுக்காகத்தான் இந்த போரை தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே பேச்சுவார்த்தை மூலம் ஒரு நல்ல ஒரு சமிக்கை அல்லது அமைதியை நிலைநாட்ட இஸ்ரேல் பிரதமருக்கு விருப்பமில்லை. இஸ்ரேல் பிரதமர் தன்னுடைய எதிரிகளை உடனே அழிக்கிறதா அவருடைய நோக்கம். எனவே இதன் விளைவாக எதிர்காலத்தில் இஸ்ரேல் பிரதமர் இல்லாமல் போயிருப்பார்கள். ஆனால் அடுத்த சந்ததிக்கு வாரவனுக்கு இந்த பகைமை உணர்வுகள் காரணமாக எப்பொழுதும் பழிவாங்குகின்ற அந்த நிலைமைகள் தான் ஏனைய நாடுகள் மீதும் இஸ்ரேல் நாடுகள் மீதும் அப்படியான ஒரு கெட்ட வழக்கத்தை தான் இவர் பழக்கிவிட்டு இவர் போக போகிறார். இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இஸ்ரேல் பிரதமர் இருக்க மாட்டார், இன்னொரு சந்ததி வரும். அவர்களுக்கும் இந்த பழிவாங்குகின்ற உணர்வுகளைத்தான் இவர்கள் ஊட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த ஈரான் நாட்டின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடு மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது காசாவில் மேற்கொண்டது போலதான்
இந்த ஈரான் நாட்டின் மீது மேற்கொள்கின்றார்கள். காசாவில் கட்டடங்கள் அனைத்தையும் தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் காசாவில் கமாசுடன் அவர்கள் வெற்றி பெறவில்லை. கமாஸ் இப்பொழுதும் அந்த காசா நாட்டில் இருக்கின்றார்கள். கமாஸை அழிப்போம் என்று தான் காசாவில் இந்த இஸ்ரேலிய படையினர் தரை நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அனைத்தையும் தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள். பொதுமக்கள் இலக்குகளை அழித்துவிட்டு அவர்கள் காசாவை வெற்றி கொண்டதாக மேற்தட்டுகின்றார்கள். ஆனால் கமாஸ் பலத்துடன் இருக்கின்றார்கள். இதே வேளையில் இதே மாதிரித்தான் இந்த ஈரான் நாட்டையும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு என்கின்ற அந்த புத்தி சுவாதீனமான இஸ்ரேல் நாட்டு பிரதமர் மேற்கொண்டிருக்கின்றார். எனவே இப்பொழுது ஈரான் அடிக்கின்ற அடி இவருக்கு வலியை வழங்கி இருக்கின்றது. காசாவில் இஸ்ரேல் என்னென்ன மாதிரியான படுகொலைகளை செய்ததோ, என்னென்ன மாதிரி இடிபாடுகளை மேற்கொண்டதோ, என்னென்ன மாதிரி கட்டணங்கள் அனைத்தையும் தரைமட்டமாக்கிச்சதோ, அதே மாதிரி தான் ஈரான் தற்பொழுது இஸ்ரேலை சுடுகாடாக மாற்றுகின்றது. இஸ்ரேலுடைய டெல் அவீவ் நகரம் சுடுகாடாக காணப்படுகின்றது. இஸ்ரேல் மீது விழுகின்ற செல்லுகள், விழுகின்ற மிசைல்கள் மற்றும் ட்ரோன்கள், ஆளில்லாத விமானங்கள் அனைத்தும் தடுக்கப்படுவதற்கு ஆயுதங்கள் இல்லாமல் நேரடியாக போய் அந்த இலக்குகளை நேரடியாக துல்லியமாக தாக்குகின்றது. இதுவரை காலமும் இஸ்ரேல் பிரதமர் தங்கியிருந்த அந்த இஸ்ரேல் பிரதமருடைய காரியாலயம் கூட தாக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட இஸ்ரேல் நாட்டினுடைய அமைச்சர்களுடைய வீடுகளை தேடி தேடி இந்த ஆளில்லாத விமானங்களும் ட்ரோன்களும் தாக்கி கொண்டிருக்கின்றது. எனவே காசாவில் செய்த அந்த பழி தற்பொழுது இறைவனுடைய அந்த விதியின் பயனாக பழிக்கு பழி வாங்குவது போலதான் இப்பொழுது இஸ்ரேலை கொலை செய்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் அழிந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது பல ஊடகங்களில் ஒரு பேசுபொருளாக காணப்படுகின்றது. இந்த இஸ்ரேல் நாட்டின் மீது ஈரான் நாட்டால் ஏவப்பட்ட ஒரு மிசைல் இஸ்ரேல் பிரதமருடைய அலுவலகத்தை தாக்கிய போது அந்த இஸ்ரேல் பிரதமரும் மொசாட் தலைவரும் அந்த இல்லத்தில் இருந்ததாகவும் அதற்கு பிறகு அவர்கள் தற்பொழுது 4-5 நாட்களாக அவர்களுடைய எந்தவித வெளியுலக தொடர்புகளோ அல்லது அவர்கள் கருத்து தெரிவிப்பதோ இல்லை என்று சொல்லி கூறப்படுகின்றது. அநேகமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சாவடிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி பல்வேறு ஊடகங்கள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் கருத்து வெளியிட்டு வருவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போரை நீங்கள் நடத்தியது மிகவும் தவறு என்று சொல்லி ஸ்பெயின் என்கின்ற அந்த ஐரோப்பிய நாடு ஒன்று கடுமையான கருத்துக்களை அமெரிக்கா ஜனாதிபதி மீது குறிப்பிட்டிருக்கின்றது. எனவே இதன் காரணமாக அமெரிக்கா ஜனாதிபதி கடும் கோபம் அடைந்திருக்கின்றார் இந்த ஸ்பெயின் நாட்டின் மீது. அவரை பற்றி எவரும் அவற்றை பிழை ஒன்றையும் சுட்டி காட்டியல. அவர் என்ன செய்தாலும் சரி என்று தான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்தளவுக்கு அவருக்கு தலைக்கணம் மண்டைக்கணம் இருக்கின்றது. எனவே இவருடைய இந்த செயலை பிழை என்று சொன்ன ஸ்பெயின் நாட்டின் மீது தான் உடனடியாக வர்த்தக தொடர்புகளை நிறுத்தப் போகிறோம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் ஸ்பெயின் நாடும் அமெரிக்காவும் எந்தவித வர்த்தக தொடர்புகளையும் மேற்கொள்வதில்லை. எனவே இவர் எண்ணத்தை தான் சொல்கின்றார். ஆத்திரத்தில் எதையுமே சொல்லிவிடுவார். ஆனால் அது நாங்கள் முதல் சொன்னவர்கள் தானே. எனவே நேச நாடுகள் கூட இந்த தாக்குதலை நீங்கள் இப்பொழுது நடத்த வேண்டாம், கொஞ்சம் பொறுத்திருங்கள், நீங்கள் தாக்குதல் செய்கின்ற அளவுக்கு ஈரான் கடுமையான நிலையில் இருக்கிறது என்று சொல்லி எச்சரித்திருக்கின்றது. அமெரிக்காவுடைய CIA என்று சொல்லப்படுகின்ற புலனாய்வு பிரிவு கூட அமெரிக்கா ஜனாதிபதியை எச்சரித்திருக்கின்றது. எனவே இந்த போரில் நீங்கள் இறுதி வரை வெல்ல மாட்டீர்கள். ஈரான் நீங்கள் நினைத்தது மாதிரி இல்லை, மிகவும் பலமாக இருக்கின்றது. அவர்களுடைய சித்தாந்தங்கள், அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒருபோதும் நீங்கள் அவர்களை அழித்து விட முடியாது. ஏன் CIA இந்த கருத்தையும் கூறியதாம், நீங்கள் அந்த நாட்டினுடைய முஸ்தபா அதாவது அயத்துல்லா கமேனி போன்ற தலைவர்களை சாவடித்தாலும் ஆனால் அந்த அரசாங்கம் தொடர்ந்து நிலைத்திருக்கும். அவர்கள் தங்களுக்கு இன்னொரு பாரிஸை அவர்கள் அந்த தலைவராக நிறுத்துவார்கள். ஆட்சி மாற்றங்களோ அல்லது அரச மாற்றங்களோ அங்கு இடம்பெற வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லியும் இந்த CIA போன்ற மொசாட் போன்ற அமைப்புகள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் இவர்கள் தான் இவற்றை கருத்தையும் கேட்கறதில்லை. என்னடா மண்ட விளைச்சாக்கள். எனவே இவர்கள் உடனடியாக முன்னுக்கு பற்றி யோசிக்காமல் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த தாக்குதலை மேற்கொள்வதற்கு முன்னர் ஈரான் நாடு ஐக்கிய நாடுகளுடைய தலைவருக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பியிருந்தார்கள். அமெரிக்கா இந்த தாக்குதலை மேற்கொள்ளுமாக இருந்தால் நாங்கள் இந்த
பிராந்தியத்தினுடைய போராக இதை மாற்றுவோம். எனவே இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற அரபு நாடுகள் அனைத்தையும் தாக்குவோம். ஏனென்று சொன்னால் எங்கள் மீது போர் தொடுக்கின்ற எதிரி இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டிலும் முகாம் அமைத்திருக்கின்றான், இராணுவ தளபாடங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றான், அவர்கள் எண்ணெய் குதங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த நாட்டில் இவர்களுடைய அனைத்து ஆட்சி பீடங்களும் இருப்பது போலதான் காணப்படுகின்றது. எனவே எங்களுடைய எதிரிகள் எமது பக்கத்து நாடுகளில் இருப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை கடிதத்தை கூட இவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது பழிக்கு பழி, சூட்டுக்கு சூடு, இரத்தத்துக்கு இரத்தம் என்ற மாதிரித்தான் ஈரான் நாடு செய்து கொண்டிருக்கின்றது. எனவே இது தற்பொழுது அமெரிக்கா ஜனாதிபதிக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் மண்கவிய நிலையில் தான் காணப்படுகின்றார்கள். எனவே இவர்கள் இனி எக்காலத்திலும் ஒரு போரை எந்த ஒரு நாட்டின் மீதும் செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு இவர்களை அடித்து இருத்தி இவர்களை பணிய வைக்க வேண்டும் என்று தான் ஈரான் நாடு தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. ஈரான் நாட்டினுடைய இந்த செயற்பாட்டை உலகம் அனைத்தும் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இதே நேரத்தில் இஸ்ரேல் நாட்டுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி இந்த யூரோப்பிய நாடுகளோ அல்லது நேட்டோ போன்ற அமைப்புகளோ கனடா போன்ற அமைப்புகளோ இதில் இந்த இஸ்ரேல் நாட்டின் மீது அவ்வளவு அவர்களுடன் நெருக்கமான தொடர்புகளை பேணுவதில்லை. இவர்கள் இடத்தில் தான் நிற்கின்றார்கள். எனவே இந்த நாடுகள் தான் அமெரிக்காவுக்கு வலிமையாக யுத்தங்கால பகுதியில் ஒரு கூட்டாளி நாடுகளாக இருக்கின்றன. எனவே தற்பொழுது இந்த அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டிணைவு இந்த ஐரோப்பிய நாடுகளை மட்டுமில்லாமல் நேட்டோ நாடுகளையும் கனடா நாடுகளையும் அமெரிக்கா ஜனாதிபதி மீது ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் அவர்கள் இப்பொழுது இந்த அமெரிக்கா நாட்டுடன் ஒரு கூட்டான யுத்தத்தை செய்யவில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தனித்துத்தான் இந்த யுத்தத்தை செய்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேலுக்காக போய் நிற்பதுதான் இந்த நேட்டோ நாடுகளுக்கோ அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கோ அல்லது கனடா போன்ற நாடுகளுக்கோ விருப்பமில்லாத சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே இதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த சூப்பர் பவர், இந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் தாங்கள் தான் வல்லரசாக இருக்க வேண்டும், தாங்கள் தான் அணுகுண்டுகளை வைத்திருக்க வேண்டும், தங்களுடைய சொல்லைத்தான் கேட்க வேண்டும், தாங்கள் இதையும் செய்யலாம் என்று சொல்லி இவர்கள் தங்களுடைய அந்த இணைப்புத்தான் இவர்களுடைய அந்த பிழைப்பை கெடுத்த மாதிரி இந்த ஜனாதிபதி பிரதமர்களுடைய அந்த இணைப்புத்தான் இவர்களுடைய தற்பொழுது அந்த இருப்பையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறதாக கூறப்படுகின்றது. எனவே இவர்களுடைய இந்த இவ்வாறான இந்த செயற்பாடுகள் எதிர்காலத்தில் 10, 20, 30 ஆண்டுகளுக்கு இவர்கள் மீது அந்த கரியை பூசிய ஒரு வரலாறாகத்தான் காணப்படுகின்றது. எனவே இவர்களுடைய அந்த கேடுகட்ட ஒரு வரலாறைத்தான் இனி வருகின்ற 10, 20, 30 ஆண்டுகள் இந்த உலகம் பேசிக்கொள்ளப் போகின்றது. எனவே எதிரியை முடித்து விடுவது, உடனடியாக எதிரியை முடித்து விடுவதுதான் இந்த இஸ்ரேல் நாட்டுக்காரர்கிட்ட ஒரு கொள்கையாக காணப்படுகின்றது. இந்த இஸ்ரேல் நாட்டுக்காரர் இவர்களுடைய அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற போது மிகவும் மோசமான வரலாறுகளுக்கு இருந்து வந்தவர்கள். எனவே மனித உயிர்களை மதிக்க வேண்டும் என்பது தற்பொழுது இருக்கின்ற இந்த தலைவர்களுக்கு சிறிது கூட விருப்பமில்லை. தங்களுக்கு எதிரி என்று சொல்லி வாயில் அந்த சொல் முடிகிறதுக்கு முன்னரே அவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லித்தான் இவர்கள் செய்கின்ற கூட்டு சதியாக காணப்படுகின்றது. இதன் காரணமாகத்தான் அநியாயமாக ஈரானுடைய தலைவர் ஆயத்துல்லா கமேனி மற்றும் அந்த அமைதி வழியை நாடுகின்ற 8க்கு மேற்பட்ட ஈரானுடைய மிக முக்கியமான தலைவர்கள், தளபதிகளை போட்டு தள்ளியிருக்கின்றார்கள். தற்பொழுது வந்தவர்கள் போரை விரும்புபவர்களாகவும் அணு ஆயுதம் செய்வதற்கான அந்த அனுமதியை கொடுப்பவர்களாகவும் தான் காணப்படுகின்றார்கள். எனவே ஆயத்துல்லா கமேனி தன்னுடைய அந்த இறுதி வரை அணு ஆயுதத்தை தாங்கள் செய்வதில் இருந்து விலகி இருப்பதாகத்தான் அவருடைய அந்த கொள்கைகள், தத்துவங்கள் இருந்தது. ஆனால் புதிதாக வந்த முஸ்தபா கமேனி என்பவர் அவர் இவ்வாறான நடைமுறைகளை பின்பற்றுவாரோ தெரியாது. இந்த முஸ்தபா கமேனி என்பவருக்கு மனைவி இழந்திருக்கின்றார், இவருடைய சகோதரங்களை இழந்திருக்கின்றார், தந்தையை இழந்திருக்கின்றார். எனவே இவர் தற்பொழுது இந்த பழிக்கு பழி வாங்குவதாக கூறப்போவதாக சற்று முன்னர் ஈரான் நாட்டிலிருந்து வெளிவருகின்ற ஒரு தொலைக்காட்சி இந்த ஆயத்துல்லா அந்த முஸ்தபா கமேனியினுடைய ஆட்சி பீடம் ஏறிய முதலாவது உரையை வாசித்திருக்கின்றார்கள். ஆனால் ஆயத்துல்லா கமேனி நேரடியாக இந்த உரையை வாசிக்கவில்லை. எனவே அவர் கூட தன்னுடைய பாதுகாப்பில் சற்று கவனமாக இருப்பது போல தான் தெரிகின்றது. எனவே இப்பொழுது அவர் வெளியே உலகத்திற்கு தென்படாமல் தன்னுடைய அந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு அவர் இந்த ஓடர்களையும் கட்டளைகளையும் உரிய ஐஜிஆர்ஜி என்கின்ற அந்த இராணுவத்துக்கு கட்டளைகளையும் பிறப்பித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது.
மக்களுடைய அந்த இப்பொழுது இந்த அமெரிக்கா மற்றும் ஈரான் இஸ்ரேல் செய்கின்ற அநியாயங்கள் மக்களுக்கு உடனுக்குடனே செய்திகளாக வருகின்றது. முன்னைய காலத்தில் தான் செய்திகளாக வருவதில்லை. 24 நீர்மூழ்கிகளை கொண்ட இந்த ஈரான் நாட்டினுடைய கடற்படைகளை அனைத்தையும் தாங்கள் அழித்து விட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் ஒரு நீர்மூழ்கி கப்பலை கூட இவர்கள் கைகூட தொடவில்லை. 24 நீர்மூழ்கி கப்பல்களும் சுதந்திரமாக கேர்மூஸ் நீரிணை மத்திய திரை கடற்பகுதியில் தான் அவர்கள் இந்த நீர்நிலைகளில் தான் அவை தரித்து நிற்கின்றன. எனவே உலகத்தினுடைய 4வது நீர்மூழ்கி கடற்படை என்று சொல்லி பெயர் போன ஈரான் நாட்டினுடன் தற்பொழுது இந்த அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற இந்த யுத்தம் எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது சந்தேகத்துக்கிடமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த போரில் நிறைய பொய்களும் பிறலிகளும் உருட்டுக்களும் தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடு செய்து வருகின்றது. எனவே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் இதுவரை காலமும் மேற்கொண்ட அனைத்து செயற்பாடுகளும் தங்களை நியாயப்படுத்துவதற்கான பொய்களாகத்தான் கூறுகின்றார்கள். அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட வெனிசுலா சம்பவத்தின் போதும் அந்த நாட்டு ஜனாதிபதி போதைப் பொருட்களை கடத்துகின்றார், அது தண்டை நாட்டுக்கு வருகிறது என்று சொல்லி தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டைத்தான் மேற்கொண்டு அதை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இதே போல் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஈராக் நாட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த தாக்குதல் திரைப்படை நடவடிக்கைகள் கூட அங்கு ரசாயன ஆயுதங்கள் இருப்பதாக கூறி செய்தார்கள். ஆனால் அந்த ஆயுதங்கள் எதையும் அந்த நாட்டில் மீட்டு கொள்ளவில்லை. இதே மாதிரித்தான் ஆப்கானிஸ்தானும் தேவையற்ற பொய்களை சொல்லித்தான் அந்த நாட்டின் மீது போர் தொடுத்தார்கள். இவர்கள் இப்பொழுது அந்த நாட்டை விட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய இலக்கு என்ன என்பது உலகத்துக்கே புரியாத புதிராகத்தான் காணப்படுகின்றது. இந்த வெனிசுலா தாக்குதலின் போது தங்களுடைய படையினர் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் அப்படியே போய் இறங்கி அப்படியே போய் வெனிசுலா நாட்டு ஜனாதிபதியை மனைவியை தூக்கி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய உருட்டைத்தான் இந்த அமெரிக்கா ஜனாதிபதி இதுவரை காலமும் வெளியிட்டு வந்திருக்கின்றார். ஆனால் இதில் பலர் காயப்பட்டதாகவும் பலர் கொல்லப்பட்டதாகவும் தான் தகவல்கள் வெளியாகி வருகின்றது. எனவே காலம் செல்ல செல்ல இந்த உண்மைகள் வெளிவரும். தற்பொழுது 2 இராணுவ வீரர்கள் மிக மோசமாக காயப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வெனிசுலா நாட்டின் மீது தரையிறக்க வேலைகள் ஈடுபட்டிருந்த போது 2 ஹெலிகாப்டர் விமானிகள், ஒரு விமானி தாக்கப்பட்டதன் பின்னர் அந்த விமானி செயலிழந்து மற்ற விமானிட்டு அந்த ஹெலிகாப்டரை இயக்குவதற்கான அந்த இடத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த மற்ற விமானியும் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். எனவே இருவர்களும் காலில் மிக மோசமான காயங்களை ஏற்படுத்தி அண்மையில் நடைபெற்ற ஒரு பொது நிகழ்வொன்றில் இவர்களுக்கான அந்த விருது வழங்கப்பட்ட போது எழும்பி கூட நிற்க முடியாத நிலையில் இன்னொரு இராணுவத்தினுடைய துணையுடன் தான் இவர்கள் எழுந்து நின்று அந்த பரிசுகளை பெற்றதாக தற்பொழுது வெளியாகி வருகின்றது. எனவே ஒற்று கீறல் கூட இல்லாமல் இந்த இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டது என்று சொல்லி ட்ரம் கூறுகின்ற இந்த செயற்பாடு முழு பூசணிக்காயை சோத்துக்குள் போட்டு மறைத்த மாதிரி தான் காணப்படுகின்றது. தற்பொழுது இந்த அமெரிக்காவால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை ஒரு நாளுடன் முடிந்திடும் என்று சொல்லித்தான் அல்லது 2 நாளுடன் முடிந்திடும் என்று சொல்லித்தான் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு தாக்குதல் நடவடிக்கைகளை ஈரான் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. எனவே ஈரான் தான் வலையில் விழுந்ததா, அமெரிக்கா இஸ்ரேல் போன்றவை ஈரானுடைய வலையில் விழுந்ததா என்பதுதான் தற்பொழுது பேசுபொருளாக காணப்படுகின்றது. எனவே மொத்தத்தில் பார்க்கின்ற போது ஈரான் விரித்த வலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சரியாக சிக்கிப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்லக்கூடியவை இருக்கின்றது. 20 வருடங்களாக தாங்கள் இந்த போரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததாகவும் 40 வருடங்களாக இந்த போருக்கான ஒத்திகையில் தாங்கள் ஈடுபட்டதாகவும் சிறுக சேர்த்து வைத்த பல கோடி ஆயுதங்கள் தற்பொழுது கையில் இருப்பதாகவும் இந்த ஈரான் நாடு தற்பொழுது கருத்துக்களை வெளியிட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது போர் முடிந்தது என்று சொல்லி ட்ரம்ப் கூறுகின்றார். ஆனால் அடுத்த நாள் ஈரான் நாட்டின் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார். எனவே பங்குச்சந்தையினுடைய விலையிலிருந்து தங்களை பாதுகாப்புத்துக் கொள்வதற்காகவும் எண்ணெய் விலையேற்றத்திலிருந்து சற்று பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இவ்வாறான உருளிகளையும் பொய்களையும் இந்த ட்ரம்ப் கட்டி விட்டிருக்கின்றார். இன்றைய தினம் ஈரான் நாட்டின் மீது கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் மேற்கொண்டிருந்தன. எனவே ஈரான் நாட்டினுடைய பொருளாதார இலக்குகள் மீது மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஈரான் நாட்டினுடைய வங்கிகளை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கின்றார்கள்.
இதே வேளையில் ஈரான் நாட்டுக்காரர்களும் இந்த வங்கிகள் அதாவது மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சொந்தமான வங்கிகளை தற்பொழுது தகவல் எடுத்து அந்த வங்கிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் அந்த வங்கிகளிலிருந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாட்டு பிரஜைகள் தப்பி ஓடுவதையும் அந்த வங்கி காலவரையற்றி அந்த அரபு நாடுகள் இருக்கின்ற வங்கிகள் மூடப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றது. நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதை நாங்கள் அரபு நாடுகள் மீது மேற்கொள்வோம். ஏனென்று சொன்னால் அரபு நாடுகளில் இருக்கின்ற அத்தனையும் உங்களுடைய அமைப்புகளாகத்தான் காணப்படுகிறது. அப்போ உடனுக்குடன் சுட பதிலடி கொடுக்கின்ற இந்த நிலை காரணமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கதிகலங்கி நிற்கின்றதாகத்தான் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதுவரை இந்த ஈரானில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் காரணமாக 1748 பேர் இறந்ததாகவும் 1107 பேர் காயமடைந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் இதைவிட இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நாடுகளில் பல இராணுவ வீரர்கள் கொத்தாக கொலை செய்யப்பட்டு இருப்பதாகவும் இஸ்ரேல் நாட்டினுடைய பல்வேறு இராணுவ தளங்கள் பற்றி எறிவதாகவும் அந்த இராணுவ தளங்களில் நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்கள் இறந்து கொள்வதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இஸ்ரேல் நாட்டிலிருந்து இராணுவம் சம்பந்தமான பாதிப்புகள் சம்பந்தமாக 6வது காணொலி வெளியிட்டால் அவர் 5 ஆண்டு சிறை தண்டனை என்று சொல்லி ஒரு கடுமையான நெருக்கடிகளை அந்த நாட்டு ஊடகவியலாளர் மீது இஸ்ரேல் நாடு விதித்திருக்கின்றது. ஆனால் இதே வேலையை வேறு நாடுகள் செய்தால் இஸ்ரேல் நாடும் அமெரிக்க நாடுகளும் அந்த நாடுகள் மீது குற்றச்சாட்டை முன்வைப்பார்கள். ஆனால் தாங்கள் செய்தால் அது குற்றச்சாட்டும் இல்லை, விசாரணைகளும் இல்லை. சீனாவுடைய அடிகள் தற்பொழுது இந்த போரினுடைய உக்கிரம் காரணமாக தாங்க முடியாத காரணத்தால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தங்களுடைய எந்தெந்த நாட்டுக்காரர்களை பிடித்தால் ஈரானை சமாளிக்கலாம், ஈரானை ஒரு சமாதானத்துக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லி கதறி அழுகின்ற அந்த சூழ்நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது. கால்கை கெஞ்சி மண்டாடி கதறி குளர்கின்ற சூழ்நிலையும் காணப்படுகின்றது. எனவே இஸ்ரேல் நாட்டினுடைய அந்த அதிகாரிகள் தற்பொழுது அந்த அரபு நாடுகளுடைய அதிகாரிகளை கொண்டு அப்பாஸ் அரக்சி என்று சொல்லப்படுகின்ற ஈரான் நாட்டு வெளிவிவகார அமைச்சரை பல தடவைகள் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கின்றார்கள். இதற்கே அதே போலதான் அமெரிக்கா நாட்டு ஜனாதிபதியும் ரஷ்யா நாட்டு ஜனாதிபதியுடன் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு நீங்கள் எப்பாடுபட்டு என்று சொன்னாலும் இந்த போரை நிறுத்துங்கள் என்று சொல்லி கதைத்திருக்கின்றார்கள். அப்பாஸ் அரக்சி உடன் ரஷ்யா நாட்டு ஜனாதிபதியும் கதைத்திருக்கின்றார். ஆனால் அப்பாஸ் அரக்சி தங்களுக்கு இந்த போரை இப்பொழுது நிறுத்துவதற்கு நேரமில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். பாருங்கள், இப்போ ஒரு ஜோக்கான சம்பவம் என்று சொல்லி எங்களுக்கு போரை நடத்துவதற்கு தான் நேரம் இருக்கிறது தவிர போரை நிறுத்துவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. எனவே தொடர்ந்து உங்களுக்கு அடி விழும், அதாவது அடிக்கு மேலே அடி விழும், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இனி அடிதான் என்று சொல்லி சரியான ஒரு பாடத்தை புகட்டுகின்றார்கள். எனவே எங்களை பொறுத்தவரை இந்த 8 ஆண்டுகளாக இந்த ஈரான் நாடு ஈராக் நாட்டின் மீது மேற்கொண்டது. அது ஏன் அப்படி மேற்கொண்டதுன்னு சொன்னால் 8 வருடங்களாக ஈராக்கை நிலகுலிய செய்து அதனுடைய பலத்தை இழக்கச் செய்திருக்கின்றது. அதைத்தான் தற்பொழுது இந்த ICRC போன்ற ஈரான் நாட்டு படையினர் இஸ்ரேல் நாட்டின் மீதும் அமெரிக்கா நாட்டின் மீதும் அமெரிக்கா நாட்டினுடைய செல்வச் செழிப்புகள் பொருளாதாரங்கள் மற்றும் இராணுவ நிலைகள் இருக்கின்ற அரபு நாடுகள் மீதும் 8 வருட போரை தொடங்க போகின்றார்கள் போலதான் தெரிகின்றது. எனவே இஸ்ரேல் நாட்டினுடைய அனைத்து பலுக்களையும் குறைத்து அவர்களை வெறும் ஆட்களாக மாற்றுவதுதான் இவர்களுடைய நோக்கம். இதே போலதான் அமெரிக்காவையும் ஆயுதங்களற்ற ஒரு வெறும் நாடாகத்தான் ஆக்குவது போல தெரிகின்றது. இதுவரைக்கும் காலத்தில் எங்களுக்கு போர் என்ற அந்த பேச்சுக்கே அவர்கள் இடம்பெற மாட்டார்கள். அந்த பேச்சை எடுத்துக்கொண்டே இன்னொரு நாட்டின் மீது படை நடவடிக்கைகள் செய்யக்கூடாது என்று சொல்லி அப்படியான ஒரு பாடத்தை தான் இந்த ஈரான் தற்பொழுது கையில் எடுத்து படிப்பித்துக் கொண்டிருக்கின்றது. 10வது நாளாக அமெரிக்காவுடைய ஓயில் டேங்கர் ஒன்று மத்திய கிழக்கு களமுனையில், அதாவது கேர்மூஸ் நீரிணையில் தாக்கப்பட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. 3 மாதங்களாக கோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லி RGC என்கின்ற அந்த ஈரானுடைய புரட்சிகர படை அறிவித்திருக்கின்றது. டோஹா பக்ரைன் டோஹாவினுடைய பல்கலைக்கழக பேராசிரியர் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். எதிர்காலத்தில் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வருமாக இருந்தால்
பல்வேறு நிபந்தனைகளை வைத்துத்தான் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும். அதுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல்கள் சரியாக அடிபணிந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும் வரை அவர்கள் இந்த போரை தொடங்குவார்கள். எரிபொருள் விலை அதிகரித்திருக்கின்றது. தற்பொழுது அந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக விவசாய உரங்கள் போன்றன அதிகரித்திருக்கின்றது. இதன் காரணமாக உணவு உற்பத்தி பொருட்களுக்கான விலைகள் அதிகரித்திருக்கின்றது. எனவே போர் நடவாத ஆசிய நாடுகளில் கூட இந்த போரினுடைய தாக்கம் தற்பொழுது மோசமாக இருக்கின்றது. இலங்கை கூட தற்பொழுது தன்னுடைய பெட்ரோலிய எரிபொருட்களுடைய விலைகளை அதிகரித்திருக்கின்றது. எனவே அயல் நாட்டில் தான் போர் நடக்கிறது என்று சொல்லி இதுவரை காலம் பார்த்த அந்த அனைத்து நாடுகளுக்கும் ஈரான் தற்பொழுது ஒரு சரியான பதிலை கொடுத்திருக்கின்றது. எங்கள் நாட்டில் போர் துவங்கினால் உங்கள் வீட்டு வாசற்படியிலும் அதன் எதிரொலி கேட்க வேண்டும் என்பது போலதான் அவர்கள் ஒரு சரியான ஒரு திட்டமிடலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே சரியான ஒரு திட்டமிடலை வகுத்திருக்கின்றார்கள். அதன்படிதான் அவர்கள் போரை நடத்தி செல்கின்றார்கள். எனவே எதிர்காலத்தில் ஈரான் இந்த போரின் காரணமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நாடுகள் மீது கடுமையான நஷ்ட ஈட்டை கோரக்கூடிய ஒரு சூழ்நிலை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். எனவே நீங்கள் நல்லாக அடியுங்கள், ஆனால் இதற்கான விலைகளை நீங்கள் செலுத்த வேண்டி வரும் என்று சொல்லி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அவர்கள் ஒரு காலத்தில் விதிக்கலாம். 35வது அலை காரணமாக இஸ்ரேலியனுடைய எதிர்ப்பு தற்பொழுது அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் நாட்டின் மீது பல ஏவுகணைகள் இன்றைய நாளில் கூட போய் விழுந்திருக்கின்றது. இஸ்ரேல் நாட்டினுடைய டெல் அவீவ் நகரம் தொடர்ந்தும் பற்றியறிந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், இதுவரை காலமும் போரை நடத்தி கொண்டு இஸ்ரேல் பிரதமர் தன்னுடைய மாளிகையில் காலாட்டி கொண்டிருந்தவர். ஆனால் தற்பொழுது அந்த இஸ்ரேல் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் கூட நிம்மதியாக தங்களுடைய அலுவலகங்கள் வந்து ஒரு அதிகாரியை சந்தித்து பேச முடியாத சூழ்நிலையை தற்பொழுது ஈரான் ஏற்படுத்தியிருக்கின்றது. இஸ்ரேல் பிரதமருடைய அலுவலகம் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த அலுவலகம் தாக்கப்பட்ட போது இஸ்ரேல் பிரதமர் மொசாட்டினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவருடன் மிக அந்யோன்யமாக கழித்து கொண்டிருந்த போதுதான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. தற்பொழுது இஸ்ரேல் பிரதமர் இறந்து விட்டதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் அணுகுண்டை பாவிக்கலாம். அணுகுண்டை பாவிக்கின்ற போது அவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்ரேல் நாட்டை போல 10-20 மடங்கு பெரிய நாடாகத்தான் ஈரான் காணப்படுகின்றது. 90 மில்லியன் சனத்தொகை அங்கு காணப்படுகின்றது. ஆகவே அதை எங்கே அணுகுண்டை போட வேண்டும் என்று சொல்லி அவர்களால் இணைத்து கூட பார்க்க முடியாது. ஏற்கனவே இவர்கள் அமைத்து தலைவர்களையும் தளபதிகளையும் கொலை செய்த போதும் அதற்கு பிறகு ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு அனைத்து உலக நாடுகளையும் கதிகலங்க வைத்து கொண்டிருக்கின்றது ஈரான் நாடு. எங்களுடைய கருத்தின்படி ஈரான் நாட்டின் மீது இஸ்ரேல் தட்டி தவறி ஒரு அணுகுண்டை போடுகின்ற போதும் அது தொடர்ந்தும் இதே நிலையில் தான் இருக்கும். அந்த அணுகுண்டினுடைய எதிர்விளைவுகளை அவர்கள் காட்ட மாட்டார்கள். அணுகுண்டு போட்ட அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ஈரான் தன்னுடைய தாக்குதல்களை பல மடங்கு அதிகரிக்கும். அதன் பிறகு அந்த தாக்குதல்களை இஸ்ரேலாலேயோ அரபு நாடுகளாலேயோ அமெரிக்காவாலேயோ தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் வரும் என்பது பல ஆய்வாளர்களுடைய ஆர்வங்களாக பார்க்கப்படுகின்றது. இதுபோன்ற காணொலியை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குழுவுடன் இணைந்திருங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.